வணக்கம் மக்களே. இந்த கர்நாடகா கவர்மெண்ட்டு தமிழ்நாடு என்ன தான் நினச்சிட்டு இருக்கானுங்க? ஆ அவங்க ஸ்டேட்டில் மட்டும்தான் உயிர்லாம் வாழ்கிறாங்களாம். நம்ம ஸ்டேட்டில் யாருமே உயிரே இல்லையா கேட்குறேன் நான். கொஞ்சம் கூட மனித நேயமே இல்லை, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. ஆ ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக நடந்துக்கிறானுங்க. ஆ எல்லா குப்பையும் தமிழ்நாட்டில் தான் போடுறானுங்க. ஆ இந்த ஒசூர் அருகே உள்ள அவரப்பள்ளி அணையில் தான் டேமில் தான் எல்லாத்தையும் இது பண்ணுறானுங்க. ரொம்ப கேவலமாக கேடுகட்டத்தனமாக நடந்துக்கிறானுங்க. ஆ இதனால் அந்த கச்சடாசு அந்த கழிவுலாம் வரனால உயிரினங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு தெரியுமா? அந்த நீரில் இருக்கிற மீன்கள் எல்லாம் ஆக்சிஜன் பற்றாக்குறைனால அந்த மீன்கள் எல்லாம் செத்து போகுது. அதுவும் இல்லாமல் அந்த அந்த நீரில் உள்ள உயிரினங்கள் எல்லாமே செத்து போகுது. அந்த நீரை குடிக்கிற மாடு மாடு ஆடு ஏடு எல்லாமே செத்து போகுது, பாதிக்கப்படுது. செடி கொடி எல்லாமே வீணாக போகுது. விவசாயம் பாதிக்கப்படுது பெரிய அளவில். 8000 ஏக்கர் விவசாயம் எல்லாம் வீணாக போகுது. அப்படியே மீறி வளர்ந்தாலும் அதை சாப்பிட்ற குழந்தைங்கள நம்ம என்ன ஆகுறது? நோய்வாய்ப்பட்டு தான் சாகணும். ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சிக்கிட்டு நோய்வாய்ப்பட்டு தான் சாகணும். இன்று ஒரு 6 மாதம் ஆனால் நாளை ஒரு கிராமம் பாதிக்கப்படும். இன்று ஒரு அணை விஷமானால் நாளை ஒரு தலைமுறையின் குடிநீர் கேள்விக்குறியாகிவிடும். தயவுசெய்து ஆறுகளை காப்போம், அணைகளை காப்போம், உயிர்களை காப்போம், இந்தியாவின் எதிர்காலத்தை காப்போம். இது வெறும் நுரை அல்ல, இயற்கையின் எச்சரிக்கை. மாண்புமிகு முதல்வரே, தயவுசெய்து இதுக்கு என்ன காரணம்? தொழிற்சாலை கெமிக்கல் தானா? காரணம் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க, விசாரணை பண்ணுங்க, ஆயுள் மேற்கொள்ளுங்க. தயவுசெய்து சீக்கிரமாக நடவடிக்கை எடுங்க.